ஃப்ரைடே நைட் ஒரு 8:30, 9:00 போல இருக்கும். சடனா அம்மாவும், அப்பாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே. ஸோ பசங்களுக்கு விஷ் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு வந்தோம். காலையிலேருந்து அதிகமா வேலை இருந்தது. ஸோ டைம் கிடைக்கல. இப்போ தான் டைம் இருந்தது. அதனால தான் இவ்வளோ நேரத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி பசங்கள எங்கேயாவது இங்கே வெளியே ஏதாவது கூட்டு போய் சாப்பிட வச்சு கூட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் கிளம்பி ரெடி ஆகிட்டு பசங்களையும் வந்து கிளப்பிக்கிட்டு இருந்தேன். அண்ட் டேடியும் மம்மியும் வந்து டூ வீலரில் வந்திருந்தாங்க. ஸோ அதிக பேர் இருக்கிறதுனால நான் ஒரு டூ வீலர் எடுத்துக்கிட்டேன். அப்பாவும் அம்மாவும் குட்டி பாப்பாவை மாத்திரம் கூப்பிட்டு அவங்க இன்னொரு வண்டியில் முன்னாடி வந்துக்கிட்டு இருந்தாங்க. எந்த கெஃபேயோ இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோன்னு எதுவும் பிளான் எல்லாம் இல்லை. ரேண்டமாக ஏதாவது ஒரு கெஃபேக்கு போகலாம் அப்படின்னு கடைங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எதுவுமே எங்களுக்கு வந்து எங்கள் ஏரியாவில் செட் ஆகலை. ஸோ அதனால் அம்மா இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோம். அங்கே நிறையா ரெஸ்டாரண்ட் கெஃபே எல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறதுனால எல்லா கெஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட்டுமே வந்து க்ரௌடாக இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே இருந்தது. நாங்கள் லேட்டாக வந்ததுனால ஸோ என்னெல்லாம் இருக்கோ அதில் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இத்தனை வருஷத்தில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் டேக்கு வெளியே வந்து செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுமே வீடு விட்டதே லேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே அதிக நேரம் ஆயிட்டதுனால நானும் பாப்பாலாம் வந்து டைரெக்டாக அம்மா வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டோம். நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.